Hi, hello, வணக்கம். exercise இல்ல TNPSC 2016 previous yearல கேட்ட aptitude question. சம் என்ன அப்படின்னா A can do a piece of work in 20 days, B can do it in 25 days. Both of them finish the work and earned 600. Then A shares. A and B ஓட ஒர்க் A வந்து ஒரு ஒர்க்கை 20 நாளில் முடிக்காங்க, B வந்து 25 நாளில் முடிக்காங்க. பட் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க? 3200 ரூபாய். ஏயோட பங்கு எவ்வளவு அந்த சம்பளத்தில்? ஏயோட ஷேர். ஏ கேன் ஃபினிஷ் ஒர்க் வந்து ஏயோட ஒர்க் வந்து 20 டேஸில் முடிக்காங்க. பி வந்து 25 டேஸ். மொத்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இத்தனை நாள் ஆகுது. அப்போ 1 டே ஒர்க் வந்து என்ன ஆகும்? ஏயோட 1 டே ஒர்க்கு. சேலரி எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா 3600. இதுதான் மொத்தமாக ரெண்டு பேரும் வேலை பார்க்கறதுல கிடைச்ச சம்பளம். இதில் ஏயோட பங்கு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இதை வந்து ரேஷியோவை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரேஷியோ கான்செப்ட் கூட அப்ளை பண்ணலாம். ஒரு நாள் ஒர்க்குனா என்னது? ரெண்டு பேர் சேர்ந்து 1/20 + 1/25. இது வந்து கம்பைண்டாக ஏ அண்ட் பியோட 1 டே ஒர்க்கு. இப்போ இதை நான் எல்சிஎம் எடுத்தால் 25 × 20 கூட எல்சிஎம் வந்து 100 வச்சுக்கணுமே. எல்சிஎம் போட்டால் இது 5 டைம்ஸ் போகும். 5 + 4. டினாமினேட்டரை கன்சிடர் பண்ணோம்னா நியூமரேட்டர் மட்டும் பார்ப்போம். இது வந்து போர்டு எக்ஸாம் இல்லை, ஆப்டிடியூட் ஆன்சர் கண்டி. 5 + 4 ரேஷியோவை நான் என்ன எடுத்துருப்பேன்? ஏ அண்ட் பியோட ரேஷியோவை 5:4. அப்போ டோட்டல் ஷேர் வந்து எடுத்துனா 9. அப்போ நமக்கு ஏயோட ஷேர் மட்டும்தான் நான் கண்டுபிடிக்கணும். ஏ ஷேர் = 5/9 இன்ட்டு சேலரி எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 3600. 9 கட் கொடுத்தா 4, 5 4s are 20. ஸோ ஏயோட ஷேர் வந்து 2000 ரூபாய். 3200 சம்பளத்தில் ஏக்கு 2000 ரூபா, பிக்கு வந்து 1200 ரூபா. ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் பண்ணாலுமே ஒவ்வொருத்தரோட எபிலிட்டியை பொறுத்து சில ஒர்க்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்வாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ இவங்க 20 நாளில் முடிக்காங்க, 25 நாளில் முடிக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம் எடுத்து நியூமரேட்டர் வேல்யூ மட்டும் எடுக்கிறோம். ரேஷியோ தெரிஞ்சுன்னா டோட்டல் ஷேர் வந்து ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். எல்லாமே 6th 7th மேக்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். இதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஸோ ஒன் மோர் ஆப்டிடியூட் கொஸ்டின். கொடுத்துருக்குற எக்ஸ்பிரஷன் என்னன்னா 7/12 the whole power - 4, 7/12 the whole power 3x is equal to 7/12 the whole power 5 equal to find x. எல்லாமே பேஸ் வேல்யூ பாருங்க. 7/12 7/12 இருக்குது. அப்போ எக்ஸ்போனன்ட் ரூலில் அப்ளை பண்ணிடலாம். a⁻m × a⁻n னா a⁻m + n. பேஸ் சேம் ஆகுதுன்னா பவரில் ப்ராடக்ட் இருந்தால் பவர் என்ன செய்வோம்? ஆட் பண்ணுவோம். ஸோ 7/12 the whole power -4 + 3x is equal to 7/12 the whole power 5. நடுவில் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. பேஸ் வேல்யூ ஈக்குவலாக இருந்ததுன்னா பவரோட வேல்யூவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ரிசல்ட் வந்து -4 + 3x is equal to 5. 4 ரைட் சைட் கொண்டு போனால் 3x is equal to 5 + 4 equal to 9. x is equal to 9/3 3. ஸோ x is equal to 3 தான் இந்த சம்முக்குரிய ஆன்சர். Question: If 22 men can build a wall of 110 meter in 10 days, the length of a similar wall built by 30 men in 6 days. அதாவது இந்த டைரக்ட் வேரியேஷன் இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும்ல, அதை பேஸ் பண்ணி இந்த சம் எடுத்துக்கலாம். 22 மென் வந்து 110 மீட்டர் லென்த்துள்ள சுவரை வந்து 10 நாளில் கட்டி முடிக்காங்க. 30 மென்னு லென்த்து சிமிலர் வால் தான் சொல்லியிருக்காங்களே தவிர சேம் லென்த்து சொல்லலை. இந்த வாலோட லென்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சுவரோட நீளம் தான் கண்டுபிடிக்கணும். 6 நாளில் ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ ஒரு கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு தெரிஞ்ச வேல்யூமே தெரியாது. இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு கம்பேரிசன் போடணும், அடுத்தது இந்த ரெண்டையும் கம்பேரிசன் போடணும். இது ரெண்டுத்துக்கு என்ன வேரியேஷன்? லோயர் கிளாஸில் 2 வேல்யூ தான் இருக்கும். இது அடுத்து 9th அந்த மாதிரி இதில் 3 வேல்யூ வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு என்னது? மெம்பர்ஸ் கூடுதாங்க. நிறைய பேர் இருந்தாங்கன்னா வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருதானே. ஒன்று ஏறுது, இன்னொன்று இறங்குது. அப்போ அது வந்து இன்டைரக்ட் வேரியேஷன். இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னா நம்ம ரேஷியோவை எப்படி போடுவோம்? 30/20. இன்டைரக்ட் வேரியேஷன் இந்த ப்ரொப்போர்ஷன் வந்து மாற்றி எழுதுவோம். 30/22 இன்ட்டு. அதே மாதிரி நாட்கள் குறையுது, கொஞ்ச நாள்லே வேலையை முடிக்கணும் அப்படின்னா
நிறைய ஆட்கள் தேவை, அப்பவும் நமக்கு இன்டைரக்ட் தான் வருது. ஸோ 6 டிவைடட் பை 10 இன்ட்டு 110. ஓகேவா? டைரக்ட்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு டைரக்ட் வேரியேஷன் சொல்லணும் அப்படின்னா புக்கு, ஒரு புக்கோட ரேட்டு இப்போ 100 ரூபாய்னா 10 புக்கோட ரேட்டு 1000 ரூபாய். அப்போ புக்கோட நம்பரும் இன்க்ரீஸ் ஆகுது, காஸ்ட் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. பட் இந்த டைமு ஸ்பீடு எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸ்பீடாக போனோம் அப்படின்னா குயிக்காக நம்ம ரீச் பண்ணுற டெஸ்டினேஷனாக குயிக்காக போயிடலாம்ல, அதே மாதிரி தான் இதுவும். 111 is 11, 2 11s are 22, 1 2 is 2, 3 2 is 6, 90 மீட்டர். 6 நாளில் 30 பேர் 90 மீட்டர் நீளமுள்ள சோரை கட்டுவாங்களாம். இது என்ன சமூக ஆன்சர்? The ratio of the length and breadth of a rectangle is 4:7. Find the length while the breadth is 77 meter. Length breadth ஓட ratio வந்து என்ன கொடுத்துருக்காங்க? L is to B is equal to 4:7. breadth ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ரேஷியோனாலே அது நம்ம என்ன சொல்லுவோம்? ஃப்ராக்ஷனில் போடுவோம். L divided by B is equal to 4/7. breadth ஓட வேல்யூ வந்து என்னது? 77. L by 77 is equal to 4/7. length தான் தெரியாது, இதை கட் கொடுத்தா 11. L is equal to 44 meter. இதை இந்த சம்முக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் சம். A room is 5 meter 40 centimeter long and 4 meter 50 centimeter broad. The area is room. சிம்பிள் சம் தான். ரூமோட லென்த் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் யூனிட் மட்டும் என்ன? மீட்டர் சென்டிமீட்டர். ஒரே யூனிட்டில் கொடுக்காம மீட்டர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்குரிய ஃபார்முலா என்னது? ஏரியா இஸ் ஈக்குவல் டு length into breadth. சேம் யூனிட்டாக மாத்திரம் மீட்டர் சென்டிமீட்டராக மாத்திரம் இன்ட்டு 100. ஸோ 500 5 into 100ன்னு போடுவோம், ப்ளஸ் 40. இது மொத்தத்தையும் சேர்த்தா 540 சென்டிமீட்டர். இதுதான் லென்த்து. பிரெத் அதே மாதிரி 4 மீட்டர்னா 4 into 100 ப்ளஸ் 50 நமக்கு என்ன கிடைக்கும்? 450 சென்டிமீட்டர். லென்த்தும் தெரியுது, பிரெத்தும் தெரியுது, ஏரியா சிம்பிள் ஃபார்முலா தான். 540 into 450. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண, இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுனா நம்ம கிடைக்கிறது 2,43,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஏன் சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு? இது ஒரு சென்டிமீட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆனால் ஆப்ஷன் வந்து எல்லாமே எதில் இருக்குன்னா மீட்டர் ஸ்கொயரில் இருக்கும். மீட்டர் ஸ்கொயரை மாற்றினா மீட்டரை மாற்ற 100 சென்டிமீட்டர். ஆனால் இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ 200 பை 4 ஜீரோவால் டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ இங்கே 4 ஜீரோவில் டிவைட் பண்ணால் இந்த பாயிண்ட்டை 4 டிகிரி தள்ளி மூவ் ஆகணும். 3 ஜீரோ கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 24.3 மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் வந்து 20 மீட்டரில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது மாற்றலாம். இதான் இந்த சம்புரி ஆன்சர். Next, one more example. The breadth and height and volume of a cuboid is 10 cm, 11 cm and 3080 cm cube. Find the length of the cuboid. Length என்ன கொடுத்துருக்காங்களா? L is equal to 10 cm. Breadth, height is equal to 11 cm. Volume கொடுத்துட்டாங்க 3080 சென்டிமீட்டர் கியூப். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பிரெத்து தான் கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் கியூபாய்டுக்கு ஃபார்முலா என்னது? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஸோ V is equal to லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. யூனிட் எல்லாமே சேமாக சென்டிமீட்டரில் தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3080 is equal to 10 into 11 into B. P யோட வேல்யூ தெரியாது. இப்போ B is equal to 3080 divided by 10 into 11. 28. அப்போ பிரெத்தோட வேல்யூ என்னது? 28 சென்டிமீட்டர். இது இந்த சிம்பிள் ஆன்சர். A man bought an old bicycle ₹1,500. He spent ₹500 on its repair and sells it for 1,800. Find the last percentage of the person. எவ்வளோ ரூபாய்க்கு? சிபி காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1500. அவர் செலவு பண்ணியிருக்கிற அமௌண்ட் வந்து எவ்வளவு? 500 ரூபாய். இது மொத்தத்தையும் சேர்த்தா தான் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் நியூ சிபி வச்சுக்கலாம். ஆனால் விற்றுருக்கிறது எவ்வளவு? 1800 தான் செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து என்னது? எஸ்பினா செல்லிங் ப்ரைஸு 1800. அப்போ எவ்வளோ அவருக்கு லாஸு? 200 ரூபாய் அவருக்கு லாஸு. லாஸ் அமௌண்ட் கேட்கல, லாஸ் பர்சன்டேஜ். லாஸ் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லாஸ் பை சிபி இன்ட்டு 100. லாஸ் வந்து நமக்கு என்னது? 200. சிபி நம்ம 1500 எடுக்கக்கூடாது, இந்த 2000 தான் எடுக்கணும். அவர் செலவுல மொத்தத்தையும் சேர்த்தா எடுக்கணும். இன்ட்டு 100% கண்டுபிடிக்கிறதுனால ஃபுல்லாக எடுத்துருவோம். 100 மல்டிப்ளை பண்ணால் அதுக்கு 10. ஸோ லாஸ் பர்சன்டேஜ் வந்து
10% இந்த சம்முடைய ஆன்சர். எல்சிஎம் கண்டுபிடிக்கிற சம்மு ஃபைண்ட் எல்சிஎம் a cube b power 4 a b power 5 a square b power 7 find LCM. அடுத்த சம்மை a cube b power 4 இது எல்லாமே ஆல்ஃபபெட்டில் இருக்குது. இதெல்லாம் ஈஸியான சம்மை. எல்சிஎம்னா எல் டிவிஷன் போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருந்தா அப்படி இங்கே ஏபிசிடியில் இருந்ததுன்னா எல்லாமே ஏபின்னு தான் இருக்குது கரெக்டாக. அப்போ ஏ இந்த பவர் 3 இங்கே பவரில் 1 2 ஹையஸ்ட் பவர் தான் இருக்கணும். அப்போ 3a cube. அடுத்தது நமக்கு கொடுக்குறது பிங்கிற வேல்யூ இருக்குது 4 5 7. எல்சிஎம்னா ஹையஸ்ட் பவர், ஹெச்சிஎஃப்னா லோயஸ்ட் பவர். இது என்ன சொல்லுங்கள் ஆன்சர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.